ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 54வது கிளாஸோட பார்ட் 3 தான். ஏற்கனவே பார்ட் 1ல் லென்த் பேஸ் பண்ணி ஸ்லீவோட டைப்ஸ் பார்த்துருந்தோம். செகண்ட் பார்ட்டில் ஒரு ஸ்லீவ் எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறது, சுருக்கம் இல்லாத ஸ்லீவுக்கு என்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அதை பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 3ல் கட்டிங் வீடியோவை லைட்டாக உங்களுக்கு ரீகால் பண்ணிவிட்டு எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்லீவில் கண்டிப்பாக சுருக்கமே வராது. அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு ரொம்பவே புரிகிற மாதிரி அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை நான் மேலே கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நம்மகிட்ட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளாத்தை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எதுக்காகனா லாஸ்ட்டு கிளாஸில் கிளாத் ஃபோல்டிங் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரவுண்டுக்காக 1 inch சீம் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணி லைன் போட்டுட்டேன். இப்போது எல்போ ஸ்லீவ் தான் நான் உங்களுக்காக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க எல்போ ஸ்லீவுக்கு எவ்வளவு சீம் அலவன்ஸ் வரும்னு கேட்டிருந்தாங்க. அதை கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் அந்த வீடியோ இருக்கும். 11 inch லென்த் இருக்கிற மாதிரி ஸ்லீவோட லென்த் எடுத்துகிட்டேன். அதே 11 inch கீழேயும் மார்க் பண்ணி எடுத்துகிட்டேன். ஒரு லைன் போட்டு எடுத்தாச்சு. இப்போது ரெடிமேடு சுடிதார் ஒன்றுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த ஸ்லீவை. இப்போது ஸ்லீவை ஷோல்டர் கூடால அட்டாச் பண்ணுறதுக்கான 1/2 inch சீம் அலவன்ஸையும் லைன் போட்டு எடுத்துகிட்டேன். நம்ம ரெடிமேட் சுடிதாரில் எப்போவுமே 1/2 inch மட்டும்தான் சீம் அலவன்ஸ் விட்டுருப்பாங்க. நம்ம மெட்டீரியலாக எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது 1.5 inch வரைக்கும் சீம் அலவன்ஸ் விடுவோம். எதுக்காகனா கொஞ்சம் நம்ம குண்டாயிட்டால் கூட பிரித்து விடலாங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் 1 inchம் விடலாம், 1.5 inchம் விடலாம், 1/2 inchம் விடலாம், உங்கள் தேவைக்கு விடலாம். இப்போ கரெக்டாக நான் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு ரெடிமேட் சுடிதார். அந்த சுடிதாரோட பேக் சைடு இருக்கிற அந்த ஸ்லீவ் போர்ஷனை கரெக்டாக அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட் மார்க் பண்ணி கிராஸில் லைன் போட்டு எடுத்துட்டேன். நம்மளோட ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் ரவுண்டு இந்த அளவுக்குள்ளால தான் இருக்க போகுது. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்த கஸ்டமருக்கு 4.5 inch தான். 4.5 inch மீன்ஸ் அவளுக்கு 11 inch வர்ற இடத்துல 9 inch ஸ்லீவ் ரவுண்ட் இருந்துச்சு. ஸோ அதில் பாதி 4.5 நான் மார்க் பண்ணிட்டேன். ஆனால் என்னோடய எல்போ ஸ்லீவுக்கு கரெக்டாக 10.5 inch வருது. அப்படின்னா 5.25 inch எனக்கு வைக்க வேண்டியது வரும். இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் என் அளவுக்கு மெஷர் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணுறேன்னா 5.25 inch அளந்து எடுத்துக்குவேன். இப்போ இந்த எல்போ ஸ்லீவுக்கு நான் 1 inch சீம் அலவன்ஸ் விட போகிறேன். ஏன்னா இது ரெடிமேட் சுடிதார். பாடி பார்ட்லலாம் அவங்க 1/2 inch தான் சீம் அலவன்ஸ் விட்டுருக்காங்க. நான் கூட ஒரு 1/2 inch மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துட்டேன். இப்போது எல்லா இடமுமே நம்ம சீம் அலவன்ஸை விட்டுட்டோம். இப்போ ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து ஒரு 1.5 inch இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழேயும் இந்த மாதிரி 1/2 inch ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த கிராஸ் லைன் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்கோங்க. 6 inch இருக்குது. அதில் பாதி அளவு 3 inch மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்க போர்ஷனில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அது 3 inch இருக்குது. அதோட மிட் பாயிண்ட் 1.5 inch. இப்போது ஸ்லீவ் நம்ம ட்ரா பண்ணலாம். பேக் ஸ்லீவ் செகண்ட் போட்ட அந்த லைனை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிக்கோங்க. சூப்பரான பேக் ஸ்லீவ் கிடச்சிரும். இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போட்டிருந்த மிட் பாயிண்ட்லேருந்து அதை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி லைன் வரைஞ்சோன்னா ஃப்ரண்ட் ஸ்லீவும் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் ஸ்லீவை தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் 4 ஃபோல்டிங்கில் வச்சு. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். கட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பொறுமையாக கட் பண்ணால் போதும். பேக் ஸ்லீவை கட் பண்ணணும். அவசரப்பட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவில் நீங்கள் போட்ட லைனை கட் பண்ணிடாதுங்க. இப்போது சென்டரில் ஒரு நாட்ச் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த கிளாத்தில் நான் நாட்ச் போட்டிருக்கேன், ரொம்ப தெரியலை. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சீம் அலவன்ஸ் வர்ற அந்த இடத்துலையும் நாட்ச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் நாட்ச் ஒழுங்காக தெரியலை, ஸோ கூட கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். காட்டன் கிளாத்லாம் நம்ம போடுற நாட்ச் நல்லாவே தெரியும். இது நெட் கிளாத், இதுலேயே நிறைய ஹோல் இருக்கனால நாட்ச் போட்டது தெரியலை. அதே மாதிரி கீழேயும் சீம் அலவன்ஸ் நம்ம ஸ்லீவ் ரவுண்டுக்கு விட்டுருக்க இடத்துலையும் ஒரு நாட்ச் போட்டுக்கிட்டோன்னா நம்ம அரேஞ்ச் மடித்து வச்சு தைக்கும்போது கன்ஃபியூசன் ஆகாமல் இருக்கும். நாட்ச் போடுறது எல்லாமே ஒரு மார்க்கிங் தான். இப்போ நம்ம பென்னால் அல்லது பென்சிலால் அல்லது சாக் பீஸால் மார்க் பண்ணோன்னா மார்க்கிங் அழிஞ்சிரும். இந்த மாதிரி நாட்ச் போட்டோன்னா அது நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தா கூட அந்த மார்க்கிங் அழியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நாட்ச் போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவை கட் பண்ணிடலாம். சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கட்டிங் வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு. நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஸ்லீவை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு எஃப்னு மார்க் பண்ணியிருக்கேன், பேக் சைடை பின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மாற்றி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. நம்ம வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி சென்டரில் குட்டியாக ஒரு நாட்ச் கூட போட்டுக்கலாம். அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தெரியும் இதுதான் ஃப்ரண்ட் சைடுங்கிறது. இந்த கிளாத்தில் நான் அப்படி நாட்ச் போட்டாலும் எனக்கு தெரியக்கு வாய்ப்பில்லை, அதனால தான் நான் நாட்ச் போடலை. இது ஒரு ஸ்லீவ் ஃபிட் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கொடுத்தது தான். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஸ்லீவ் இல்லாமல் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா ஸ்லீவ் இருந்தால் தான் போடுவேன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை ஒதுக்கியிருப்பாங்க. அப்போது பேரண்ட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸை நம்மகிட்ட கொடுத்து ஸ்லீவ் நம்மளுக்கு அட்டாச் பண்ணி கேட்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஸ்லீவ் இருக்காது. அப்போ கடையில் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்த ஒரு ட்ரெஸ் தான் இது. இந்த கிளாத் நான் கடையில் வாங்கினேன். 1 மீட்டர் 60 ரூபா. 2 ஸ்லீவையுமே தனியாக எடுத்து உள்பக்கமாக கிளாத்தோட ராங் சைடு எடுத்து இந்த மாதிரி 1 இன்ச் சீம் அலவன்ஸையும் ஹாஃப் இன்ச்சாக ஃபோல்ட் பண்ணி ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்மளோட சுடிதார் எடுத்து இந்த ஆம் ஹோல் இருக்கிற இடத்துல, ஆம் ஹோல் முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, பிரித்து விட்டுக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸில் பாடி பார்ட்டில் வெறும் ஹாஃப் இன்ச் தான் சீம் அலவன்ஸ் விட்டுருக்காங்க. ரெடிமேட் எல்லாத்துலேயுமே அப்படி தான் விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஹாஃப் இன்ச் ஷோல்டர் கூடால ஜாயின் பண்ணுற அந்த இடத்துல சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். அந்த ஹாஃப் இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஸ்டிச் பண்ணணும். அது மாதிரி சென்டர் நாட்சை கரெக்டாக ஷோல்டர் வர்ற இடத்துல கரெக்டாக வச்சு இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸில் நம்ம லைன் போட்டிருந்ததில் கரெக்டாக ஸ்லீவை ஆம் ஹோலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. இப்படி பின் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் சூப்பரான ஸ்லீவ் கிடைக்கும். நிறைய டெய்லர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா சென்டர்லேருந்து ஃப்ரண்ட் சைடு ஒருக்கா ஸ்டிச் பண்ணுவாங்க, திரும்ப சென்டர்லேருந்து பேக் சைடு ஒருக்கா ஸ்டிச் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கே கரெக்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அல்லது பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் உங்களுக்கு வசதியான சைடு ஸ்டிச் பண்ணணும். நிறைய டெய்லர் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் சென்டர்லேருந்து ஃப்ரண்ட் சைடு ஒர்க்கா, சென்டர்லேருந்து பேக் சைடு ஒர்க்கா அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு சுருக்கம் வரும். அந்த சுருக்கத்தை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா 2 நேரம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனால் கூட அது சுருக்கமாக தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராகவே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவோட ரவுண்டு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி எண்டிங் வரைக்கும் பின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லீவ் பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வருது.
மீதி வருது. அது எதுக்காகனா நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். நம்மளோட சுடிதாரில் அரை இன்ச் தான் சீம் அலவன்ஸ் இருந்து. அதே மாதிரி அந்த நாச்சஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுது. சீம் அலவன்ஸ் 1 இன்ச் விட்டு ஒரு நாச்சஸ் போட்டிருந்தது. ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சிடும். நான் கட் பண்ணியிருக்கிறது அக்யூரேட்டாக கரெக்டாக பண்ணியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 சைடுமே அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. நான் கரெக்டாக 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேனால அந்த மாதிரி வருது. இப்போது ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஓரத்தில் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் நீங்கள் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். பின்னை அப்படியே எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சீம் அலவன்ஸையும் கரெக்டாக அந்த இடத்துல டேலி பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் நம்ம விட்டுருந்தோம். அரை இன்ச்சையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அப்படின்னா தான் ஸ்லீவோட லென்த்து கரெக்டாக கிடைக்கும். நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்லீவுக்கான மெட்டீரியல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போன கடையில் பார்த்த டிசைன்லேயே இதுதான் ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போது சிங்கிள் ஃபுட் டிஸ்டன்ஸில் அடுத்த ஸ்டிச்சையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் போடும்போது கிளாத் என்ன கலரோ அந்த கலரில் ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ என்ன ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான். இப்போ ராங் சைடு எடுத்து பார்த்து கரெக்டாக அந்த சீம் அலவன்ஸ் 1 இன்ச் நம்ம விட்டுருந்ததை மார்க் பண்ணி லைன் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட பக்காவான ஸ்லீவ் கட்டிங் ஸ்டிச்சிங் நம்மளுக்கு முடிஞ்சிடும். இந்த ஸ்லீவில் எந்த ஒரு சுருக்கமுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். ஸோ 1 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். பாடி பார்ட்டில் அரை இன்ச் தான் சீம் அலவன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல அரை இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணிடுங்க. பாடி பார்ட்லேயும் 1 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா வியர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பாடி பார்ட்டில் எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்டிச் போட்டேன், 2வது ஸ்டிச் போடுறேன். இப்போது அந்த ஜாயின் பண்ணி விட்டுறலாம். பாடி பார்ட்டை நம்ம பிரித்து விட்டுருந்ததையும் 1க்கு 2 தையல் 3 தையல் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ 3 தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக ஃபிட்டாக இருக்குது. ஆர்ம் ஹோல் கூடால ஸ்லீவ் கரெக்டாக ஃபிட்டாக இருந்தால் எந்த சுருக்கமுமே வரைக்கும் வாய்ப்பில்லை. வியர் பண்ணால் இந்த மாதிரி தான் அந்த ஸ்லீவ் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுடிதார் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது. லைட் சாண்டல் கலரில் இருக்குது. சுடிதார் டிசைன் எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. சென்டரில் மட்டும் கிளாத் ஒயிட் கலரில் இருக்குது. நம்ம போட்டிருக்க ஸ்லீவ் டிசைன் ரொம்பவே மேட்ச் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. நீங்களும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது சுடிதார் அல்லது ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா அதில் ஸ்லீவை அட்டாச் பண்ணி நீங்களே கட் பண்ணி அட்டாச் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.